சிலபஸ் டிஎன்பிசி மேக்ஸில் நாட்கள் டைம் அண்ட் ஒர்க் அதில் பார்ட் 6 பாருங்கள். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏபி இருவரும் 3 நாட்கள் செய்கின்றனர். பி விலகி விடுகிறார் எனில் ஏ மட்டும் மீதி வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/12 12 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ அப்போ ஏ வந்து ஒரு நாள் செய்கிற வேலை வந்து 1/12. பி ஒரு நாள் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/24. இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. ஸோ செய்யும்போது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். 1/12 + 1/24. ஸோ மீசிமை வந்து 24 எடுத்துக்கலாம். ஸோ 24 இங்கே 12ல் 2 பெருக்குன்னா 24 வரும். அப்போ மேலே 2ஆல் பெருக்குங்க. இங்கே வந்து 24 இருக்குது தான், அப்படியே 1 பெருக்குங்க. ஸோ அப்போ 3/24. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 8 3 24, 1 3 3 8 3 24. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பாங்க? 1/8 வேலையை முடிப்பாங்க. 8 பங்கில் ஒரு பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும். இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் செய்கிறாங்க இல்லையா? 3 நாட்கள் வந்து இவங்க செய்கிறாங்க. இவங்க ஒரு நாள் செஞ்ச வேலை தான் இது. அப்போ 3 நாள் செஞ்ச வேலை எவ்வளோ அப்படின்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 1/8 = 3/8 வேலையை வந்து இவங்க 3 நாளில் முடிச்சிருப்பாங்க, ஏவும் பியும் சேர்ந்து. இப்போது மீதி எவ்வளோ இருக்குன்னா, மீதி இன்னும் எவ்வளோ வேலை இருக்குன்னா 1லேருந்து இந்த 3/8 வேலைக்கு கழிச்சிட்டுனா 8 குரூப் இருக்குன்னா 8 8ல் 3 போச்சுன்னா 5. ஸோ 5/8 பங்கு வேலை வந்து மீதி இருக்கும். இப்போது ஏ மட்டும் 5/8 பங்கு வேலை இருக்கும். இப்போ பி விளைக்கிறார், ஏ மட்டும்தான் இப்போ செய்கிறார். இப்போ எவ்வளோ வேலை இருக்குது? 5/8 வேலை இருக்குது. இதை ஏ மட்டும்தான் செய்கிறார். ஏ வந்து ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பார்? 24 நாளில் முடிப்பார் ஒரு வேலையை. அப்போ இது 24 நாளில் பெருக்குது. சரி, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 12 நாளில் முடிப்பார். பி தான் 24, ஏ வந்து 12 நாளில் முடிப்பார். ஸோ இதை 12ஆல் பெருக்கணும். ஸோ 12ஆல் பெருக்கணும் 4ஆல் அடிச்சுன்னா 3 12 2 8. அப்போ 15/2 வகுத்தோம்னா 7.5 நாட்களில் முடிப்பார் மீதி இருக்கிற வேலையை. ஏ மட்டும் செஞ்சார்னா அது வந்து 7.5 நாளில் முடிச்சிருப்பார். 7.5 நாட்களில் முடிப்பார். அடுத்தது ஏபிசி முறையே 15 30 60 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கின்றனர். மூவரும் சேர்ந்து 2 நாட்கள் செய்கின்றனர். ஏபி இருவரும் வெளியேறுகின்றனர் எனில் சி மட்டும் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? அதாவது ஏ பி சி 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/15, பி அதேமாதிரி 1/30, சி வந்து 1/60. இப்போ 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து செய்கிறதுனால அது 1/15 + 1/30 + 1/60. இப்போ மீசியம் எடுத்தோன்னா 60. 60 மீசியம் எடுத்தோம்னா இங்கே வந்து 5 நாங்கள் 60 மேலே 4ஆல் பெருக்கணும். 32 60. அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். இங்கே 60 1 60. அப்போ 1 மேலே பெருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7/60. அதாவது 60 பங்கு வேலையில் 7 பங்கு வேலையை 3 பேரும் ஒரே நாளில் முடிப்பாங்க. ஒரு நாள் செய்கிற வேலை இது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க மூவரும் சேர்ந்து. அப்போது ஏ + பி + சி 3 பேரும் சேர்ந்து 2 நாட்கள். ஸோ 2 நாட்கள் வேலை செய்யறதுனால அப்போ இது 2ஆல் பெருக்கணும். ஸோ இப்போ 7/60 × 2ஆல் பெருக்குனா 14/60. ஸோ 3 பேரும் சேர்ந்து 60ல் 14 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. 60 பங்கில் 14 பங்கு வேலையை 2 நாளில் முடிச்சிருப்பாங்க. அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்கும்? அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்குன்னா ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலையிலேருந்து இவ்வளோ இந்த இதுவை கழிச்சிடணும். 14/60 கழிச்சோம்னா இந்த 60 குறுக்கு பெருக்கு பண்ணிக்கலாம். 60 - 14/60 60 - 14/60 நமக்கு என்ன வரும்னா 46 வரும் இல்லைங்களா? இதில் கேன்சல் பண்ண 23/30. ஸோ இந்த வேலை வந்து மீதி இருக்கும். இந்த வேலையை யார் இப்போ செய்கிறாங்கன்னா சி மட்டும் செய்கிறார். சி மட்டும் செய்கிறார். சி பொதுவாக எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பார் அப்படின்னா 60 நாள் அவங்க வேலையை முடியுது. அப்போ மீதி வேலையை சி மட்டும்
சி மட்டும் சேர்ந்தா, அதாவது 23/30 வேலை பேலன்ஸ் இன்னும் இருக்குது. அது சி மட்டும் சேர, சி வந்து 60 நாளில் முடிப்பார் ஒரு வேலையை. அப்போ 60 பெருக்கணும். அப்போ சி மட்டும் மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்னா 23 வந்து 46 நாட்கள் ஆகும். ஹலோ யூஎஸ் டிஎன்பிசி மேக்ஸில் நாட்கள் டைம் அண்ட் ஒர்க் அதில் பார்ட் 6 பாருங்கள். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏபி இருவரும் 3 நாட்கள் செய்கின்றனர். பி விலகி விடுகிறார் எனில் ஏ மட்டும் மீதி வேலையை எத்தனை நாட்களை செய்து முடிப்பார்? அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/12 12 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ அப்போ ஏ வந்து ஒரு நாள் செய்கிற வேலை வந்து 1/12. பி ஒரு நாள் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/24. இப்போது 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. ஸோ செய்யும்போது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். 1/12 + 1/24. ஸோ மீசிமை வந்து 24 எடுத்துக்கலாம். ஸோ 24 இங்கே 12ல் 2 பெருக்குனா 24 வரும். அப்போ மேலே 2ஆல் பெருக்குங்க. இங்கே வந்து 24 இருக்குது தான், அப்படியே 1 பெருக்குங்க. ஸோ அப்போ 3/24. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 8 3 24, 1 3 3 8 3 24. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பாங்க? 1/8 வேலையை முடிப்பாங்க. 8 பங்கில் 1 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யணும். இவங்க 2 பேரும் எவ்வளோ நாள் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் செய்கிறாங்க இல்லையா? 3 நாட்கள் வந்து இவங்க செய்கிறாங்க. இவங்க ஒரு நாள் செஞ்ச வேலை தான் இது. அப்போ 3 நாள் செஞ்ச வேலை எவ்வளோ அப்படின்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 1/8 = 3/8 வேலையை வந்து இவங்க 3 நாளில் முடிச்சிருப்பாங்க ஏவும் பியும் சேர்ந்து. இப்போது மீதி எவ்வளோ இருக்குன்னா, மீதி இன்னும் எவ்வளோ வேலை இருக்குன்னா 1லேருந்து இந்த 3/8 வேலை கழிச்சிடணும். 8 குரூப் இருக்குன்னா 8 8ல் 3 போச்சுன்னா 5. ஸோ 5/8 பங்கு வேலை வந்து மீதி இருக்கும். இப்போது ஏ மட்டும் 5/8 பங்கு வேலை இருக்கும். இப்போ ஏ பி விளைக்கிறார், ஏ மட்டும்தான் இப்போ செய்கிறார். இப்போ எவ்வளோ வேலை இருக்குது? 5/8 வேலை இருக்குது. இதை ஏ மட்டும்தான் செய்கிறார். ஏ வந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்? 24 நாளில் முடிப்பார் ஒரு வேலையை. அப்போ இது 24 நாளில் பெருக்கி. சரி, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 12 நாளில் முடிப்பார். பி தான் 24, ஏ வந்து 12 நாளில் முடிப்பார். ஸோ இதை 12ஆல் பெருக்கணும். ஸோ 12ஆல் பெருக்கணும் 4 அடிச்சுன்னா 3 12 2 8. அப்போ 15/2 வகுத்தோம்னா 7.5 நாட்களில் முடிப்பார் மீதி இருக்கிற வேலையை. ஏ மட்டும் செஞ்சார்னா அது வந்து 7.5 நாளில் முடிச்சுப்பார். 7.5 நாட்களில் முடிப்பார். அடுத்தது ஏபிசி முறையே 15 30 60 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கின்றனர். மூவரும் சேர்ந்து 2 நாட்கள் செய்கின்றனர். ஏபி இருவரும் வெளியேறுகின்றனர் எனில் சி மட்டும் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? அதாவது ஏ பி சி 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/15, பி அதேமாதிரி 1/30, சி வந்து 1/60. இப்போ 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து செய்யறதுனால அது 1/15 + 1/30 + 1/60. இப்போ மீசியம் எடுத்தோன்னா 60. 60 மீசியம் எடுத்தோம்னா இங்கே வந்து 5 நாங்கள் 60 மேலே 4 பெருக்கணும். 32 60 அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். இங்கே 61 60 அப்போ 1 மேலே பெருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7/60. அதாவது 60 பங்கு வேலையில் 7 பங்கு வேலையை 3 பேரும் ஒரே நாளில் முடிப்பாங்க. ஒரு நாள் செய்கிற வேலை இது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க 3 பேரும் சேர்ந்து. அப்போ ஏ + பி + சி 3 பேரும் சேர்ந்து 2 நாட்கள். ஸோ 2 நாட்கள் வேலை செய்யறதுனால அப்போ இது 2ஆல் பெருக்கணும். ஸோ இப்போ 7/60 × 2ஆல் பெருக்குனா 14/60. ஸோ 3 பேரும் சேர்ந்து 60ல் 14 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. 60 பங்கில் 14 பங்கு வேலையை 2 நாளில் முடிச்சிருப்பாங்க. அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்கும்? அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்குன்னா ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலையிலேருந்து இவ்வளோ இந்த இதை கழிச்சிடணும். 14/60 கழிச்சோம்னா இந்த 60 குறுக்கு பெருக்கு பண்ணிக்கலாம். 60 - 14/60 60 - 14/60 நமக்கு என்ன வரும்னா 46 வரும் இல்லைங்களா?
60. இதில் கேன்சல் பண்ணால் 23/30. ஸோ இந்த வேலை வந்து மீதி இருக்கும். இந்த வேலையை யார் இப்போ செய்கிறாங்கன்னா சி மட்டும் செய்கிறார். சி மட்டும் செய்கிறார். சி பொதுவாக எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பார் அப்படின்னா 60 நாள் அவங்க வேலையை முடியுது. அப்போ மீதி வேலையை சி மட்டும் செய்தா, அதாவது 23/30 வேலை பேலன்ஸ் இன்னும் இருக்குது. அதை சி மட்டும் செய்கிற. சி வந்து 60 நாளில் முடிப்பார் ஒரு வேலையை. அப்போ 60 பெருக்கணும். அப்போ சி மட்டும் மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்னா 23 வந்து 46 நாட்கள் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிசி மேக்ஸில் ஆட்கள் நாட்கள் டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 7 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம், ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏ பிளஸ் பி சேர்ந்து 3 நாட்கள் செய்தனர். பின்னர் பி விலகுகிறார். சி வந்து சேர்கிறார் எனில் ஏசி சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது ஸோ ஏ பி சி இவனுடைய ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட ஒரு நாள் வேலை வந்து 1/8, பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/12, சியோட ஒரு நாள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/16. இப்போ இதில் ஏபி மட்டும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ ஏ பிளஸ் பி இல்லையா? அப்போ அவங்களோட ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8 + 1/12. ஸோ இதுக்கு மேசிமம் எடுத்தோம்னா 24 வரும். 24 8 3 24. அப்போ 3 மேலே பெருகணும். 12 2 24, 2 மேலே பெருகணும். 5/24. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 5/24 வேலையை முடிச்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒரு நாளில். அப்போ அவங்க ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க இல்லையா? 3 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ இதை 3ஆல் பெருக்கலாம். 5/24 × 3. ஸோ 3 கேன்சல் பண்ணி 8. ஸோ 5/8 வேலையை அவங்க 3 நாளில் முடிச்சிருப்பாங்க ஏவும் பியும். அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி வேலை ஸோ 1லேருந்து இந்த 5/8 கழிங்க. ஸோ கழிச்சோம்னா 3/8 வேலை மீதி இருக்கும். ஸோ 3/8 வேலையை மீதி ஏவும் சியும் சேர்ந்து செய்கிறாங்க. ஏவும் சியும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா, அப்போது ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவும் சியும் முதல் சேர்ந்து செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/8 + 1/16. ஸோ மீசியமாக 16 எடுத்துக்கலாம். 8 2 16. அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். இங்கே 16 தான் இருக்குது. அப்போ மேலே வந்து 1ஆல் பெருக்கலாம். ஸோ அப்போ 3/16. ஸோ ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா 3/16. இப்போது ஏவும் சியும் சேர்ந்து செய்தல். அப்போ சேர்ந்து செஞ்சாங்கன்னா என்ன எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்குது? 3/8 வேலை பேலன்ஸ் இருக்குது. அது இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யணும். அப்போ 3/16 வந்து தலைகீழ மாற்றணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16/3ஆல் பெருக்குங்க. ஸோ பெருனா 3 3 கேன்சல் ஆகிடும். இது 8க்கும் 16 கேன்சலாக 2. அப்போ 2 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இது கண்டுபிடிச்சது வந்து ஒரு நாள் வேலை தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஏவும் சி வந்து ஒரு நாள் வேலை. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை நாட்களில் ஒரு ஏசின்றவர் எத்தனை நாட்கள் முடிப்பாரோ அதால் அப்படியே போயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இப்போ இது நாட்களாக மாற்றணும். இது வந்து ஒரு நாள் செஞ்ச வேலை, அது நாட்களாக மாற்றும் போது அப்போ 16/3 வரும். அதனால தான் அதை தான் பெருக்கணும் நமக்கு. அடுத்தது, ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலையை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஒவ்வொருவரும் பெரும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏனுடைய ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னா 1/20. பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னா 1/30. ஸோ 20 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளில் முடிக்கிற வேலை வந்து 1/20. இப்போது இதனுடைய ரேஷியோ, இதனுடைய விகிதம் ஈக்குவல் டு என்னன்னா 1/20 = 1/30. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/20/1/30. ஸோ இது ஒரு 0 0 கேன்சல் பண்ணலாம். தலைகீழ போச்சுன்னா 3:2 வரும். 3:2 விகிதம். அப்போ ஏவோட விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3, பியோட விகிதம் வந்து 2 அப்படின்றது இதுலேருந்து வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ வந்து 3 பங்கு வேலை செய்கிறான், பி வந்து 2 பங்கு வேலை செய்கிறான் அப்படின்னா மொத்தம் வந்து 5 பங்கு. ஓகேங்களா? அப்போ 5 பங்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா 5 பங்கு வேலைக்கு 600 ரூபாய் கூலி தராங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 3 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 பங்கு வேலை மொத்தம். அதுக்கு எவ்வளோ கிடைக்குது அவங்களுக்குன்னா 600 ரூபா கிடைக்குது. அப்போது ஒரு பங்குக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 600 5ஆல் வகுத்தலாம். வகுத்தோம்னா 120 வரும்.
ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கிற வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 120. ஆனால் வந்து ஏ வந்து 3 பங்கு வேலை செய்கிறான். அப்போ அவங்க ஏனுடைய வருவாயின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வருவாய் வந்து 3 பங்கு. அப்போ 3 × 120, அப்போ 360 ரூபாய் வந்து அவனுக்கு கிடைக்கும். அதேமாதிரி பியின் வருவாய். ஸோ பியினுடைய வருவாய் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவன் வந்து 2 பங்கு தான். ஸோ அப்போ 120 × 2 வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வருவாயாக கிடைக்கும். ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ஆட்கள் நாட்கள் டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 8 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் ஏபிசியின் வேலையை முடிக்கும் நாட்கள் முறையே 15, 30, 60. இவ்வேலையை செய்தற்கான வருவாயாக ரூபாய் 700 பெறுகின்றனர் எனில் ஏபிசியின் தனித்தனி வருவாய் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது ஏபிசி இவங்களுடைய ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வானோ 1/15. ஸோ 1/30, 1/60. இப்போது இதனுடைய விகிதம் கண்டுபிடிக்கலாம். A/B/C = 1/15, 1/30, ஸோ 1/60. ஸோ இது என்ன பண்ணலாம்னா 60ஆல் வந்து பெருக்கலாம். ஸோ 60ஆல் பெருக்கணும்னா 60 5 60, அப்போ 4 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 30 60, அப்போ 2 வரும். ஸோ 60/60 1 வரும். அப்போ ஏபிசியினுடைய விகிதம் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:2:1. ஸோ நம்ம விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா இது ஏ வந்து 4 பங்கு, பிக்கு வந்து 2 பங்கு, சிக்கு வந்து 1 பங்கு, மொத்தம் வந்து 7 பங்கு. அப்போது 7 பங்கு 7x 7 பங்கு வந்து 700ன்றாங்க. மொத்த வருவாய் 700 தான். அப்போ 7 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 700. அப்போது ஒரு பங்கு ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா 700/7. அப்போ ஒரு பங்கு வந்து 100. ஒரு பங்கு 100. அப்போ ஏவுக்கு வந்து 4 பங்கு தரணும், பிக்கு 2 பங்கு தரணும், சிக்கு 1 பங்கு தரணும். அப்போ 4 பங்குனா 400 ரூபாய் ஏனுடைய வருவாய். அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 4x, அப்போ 400. பி வந்து பார்த்தீங்கன்னா 2x, அப்போ அவனுடைய வருமானம் வந்து 200. சி வந்து 1x 1 பங்கு, அப்போ அவனுக்கு 100. மொத்தம் வந்து 700 நமக்கு வந்துடும். ஸோ இதான் ஒவ்வொருத்தருடைய பங்கு. அடுத்தது 20 ஆட்கள் 20 நாட்களில் ஒரு வேலையை 1/3 பங்கு முடிப்பர். மீதமுள்ள வேலை 25 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் வந்து தேவை? இப்போ நாட்கள் ஆட்கள் வேலை. நாட்கள் அப்படின்னா டேஸு, ஆட்கள்னா மேன், வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க். ஸோ 20 நாட்களில் 20 ஆட்கள் 1/3 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற 25 நாட்களில் எத்தனை ஆட்கள்? ஸோ ஆட்கள் வந்து நமக்கு தெரியல. ஸோ எத்தனை ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற வேலை, மீதினா 1/3 வேலைன்னா மீதி வந்து 2/3 வேலை இருக்கும். ஸோ ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/3 வேலை முடிச்சிட்டாங்க. அப்போ 1ல் 1/3 போச்சுன்னா குறுக்கு போய் பண்ணால் 2/3 2/3 வேலை வந்து பேலன்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு இங்கே ஆட்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா MDD/W. ஸோ இந்த மாடலில் தான் போகணும். எம்னா மேன். ஸோ மேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 20. ஸோ 20 × டேஸ் நாட்கள். டைம் இங்கே கொடுக்கல, அதனால அது வேண்டாம் விட்டுடலாம். பை வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஈக்குவல். அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு பை வேலை வந்து பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ இது தலைகீழ கொண்டு போயிடுங்க. இது தலைகீழ கொண்டு போனீங்கன்னா 3 × 20 × 20 ஈக்குவல். அதேமாதிரி இது தலைகீழ கொண்டு போனீங்கன்னா 25 × 3 × x/2 வரும். நம்ம எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸை குறுக்கு பேர் பண்ணிடுங்க. இந்த 2 குறுக்கு பேர் பண்ணிங்கன்னா 20 × 20 × 2 இந்த 25 வந்து கீழே வந்துடும். ஸோ 5 பண்ணிக்கலாம். 4 5 20, 5 20, இந்த 5 கழிச்சு 4. ஸோ 4 16 16 32 ஆட்கள் வந்து தேவை.